அதான் மிக அழகாக சொல்வார், there are two kinds of people, one kind of people in jealous, other kind of people மேக்கிங் ஜெலஸ், கிரியேட்டிங் ஜெலஸ். பல நல்ல புத்தகங்களை படிக்கும் பொழுது வாழ்வில் நாம் எப்படி உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று இருக்கக்கூடாது என்பதை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் பொறாமை. இந்த பொறாமையினால் பலர் தங்களுடைய வாழ்வை வளர்க்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதான் மிக அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் வேறான மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு வகையான மக்கள் எப்பொழுதுமே இந்த பொறாமையில் இருக்கிறவர்கள். அவன் வளர்ந்து விட்டான், அவன் இப்படி ஆகிவிட்டான், எங்களோடு தான் இருந்தான், இவன் இதையெல்லாம் செய்து விட்டான், இப்படியெல்லாம் செய்கிறான் என்று ஒவ்வொரு முறை நாம் பொறாமைப்படும் பொழுதும் நாம் நம்முடைய வளர்ச்சியை குறைத்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் அந்த எண்ணம் தலை தூக்குகிறதோ நாம் நம்முடைய வளர்ச்சியை குறைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் அதை போல வளர வேண்டும், அவரை போல நாமும் வளர்ந்து விடலாம் என்கின்ற எண்ணம் இல்லாமையினால் நாம் வளர்ச்சி குறைகிறது. இந்த வளர்ச்சி குறைவதால் என்ன ஆகிறது? நாமும் பாழ்படுகிறோம், நம்மோடு இருப்பவர்களையும் பாழ்படுத்துகிறோம். இன்னொரு வகை மக்கள் என்ன செய்கிறார்கள்? கிரியேட்டிங் ஜெலஸ், மற்றவர்களிடம் பொறாமை உருவாக்குகிறார்கள் என்றால் அது எதிர்மறையாக அல்ல, நேர்மறையாக. ஏனென்றால் தான் உண்டு, தன் வேலை உண்டு, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு நான் எப்படி உதவ வேண்டும், நான் என்னுடைய வாழ்வில் நானும் வளர்ந்து பிறரையும் எவ்வாறு வளர்க்க வேண்டும், என்னை மாற்றி பிறரை மாற்றி இந்த சமூகத்தை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் பிறரிடம் அந்த பொறாமையை வளர்க்கிறார்கள். அந்த பொறாமை ஒரு நல்லது, ஏனென்றால் நாமும் அவர்களைப் போல வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட வகையில் இருக்கிறார்கள்.